ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கடைசி வரைக்கும் யாருக்குமே அது பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே கண்டிப்பாக போயிடுச்சுங்க. ஆனால் இந்த 9 சீசன் மாதிரி வேறு எந்த சீசனுமே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே விளையாடணுன்ட்டு உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை அது மூலியமாக மேலே மேலே வேறு வாய்ப்பை தேடி வந்திருக்காங்களாங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. பார்வதி இடையில கமருதீன் கூட சேர்ந்து ரொம்ப பேடாகவே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ண ஒவ்வொரு ஆக்டிங்குமே கொஞ்சம் கூட சரி கிடையாது. உண்மையாலே அவங்கள எப்பயோ அனுப்பியிருக்கணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. வெளியில் போய் சீரியலோ படமோ எல்லாத்தையுமே அவங்க இழந்துட்டாங்க. உண்மையாலேங்க இதில் வந்து நான் விளையாட மாட்டேன்னா, அது முயற்சி பண்ணுறவங்க அதுக்குள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சோம், அதில் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள நம்ம திட்டியோ அடிச்சியோ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பாட்டியம்மா அப்படி தான் சொல்கிறாங்க, பார்வதி வெளியில் வந்தால் செருப்பை கொண்டு நான் அடிப்பேன், அவளை நான் அவங்கள அடித்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம். அவங்க செஞ்ச தப்பை அவங்களே உணர்ந்துட்டாங்க. கண்ணில் வந்து அவங்க நடிக்கிறதுங்கிறது அப்படியே தெரியுது. உண்மையாக அவங்க மன்னிப்பு கேட்கல. சாண்ட்ரோக்கிட்ட கார்லேருந்து தள்ளி விட்டது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி பேயை பார்த்து பயந்த மாதிரி சாண்ட்ரோ வந்து கொஞ்சம் ஆக்டிங் ரொம்ப ஓவராகவே கொடுத்துட்டாங்க. வீட்டில் சண்டை நடக்கும், சொந்தக்காரங்க திட்டுவாங்க, வீட்டுக்காரர் அடிப்பாங்க. அந்த பார்வதியும் கமருதீன் வரக்குள்ளே அந்த அளவுக்கு கத்தணுன்ற அவசியமே கிடையாது. என்னமோ பேய் படத்தில் வரா மாதிரி அவங்க ஆக்டிங் ரொம்ப ஓவராக கொடுத்துட்டாங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. உண்மையாலே விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுத்து அவங்கள அனுப்புனது பெரிய விஷயங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 வாரத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அவங்கள எப்பயும் அனுப்பியிருக்கணும் பார்வதியை. இதுக்கு மேலே பார்வதி வெளியில் வந்து அவங்கள நம்ம திட்டி அவங்கள அடித்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சாக்காடை மேலே கள்ளத்துக்கு போட்டால் அது நம்ம மேலே தான் செதறும். ஓகேங்களா? அதனால் மன்னித்து அவங்கள நம்ம விட்டுடுவோம். ஆனால் வாய்ப்புங்கிறத அவங்க எப்போயோ இழந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களோட லைஃபு அவங்க தப்பை உணர்ந்துருவாங்கன்றத நம்பிக்கையோடு அவங்க இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். அவங்கள திட்டியோ அடிச்சியோ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நல்ல ஒரு வாய்ப்பை அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுட்டாங்க. இதுக்கு மேலெல்லாம் யாருக்கும் கிடைக்காதாங்கிறது நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அவங்களுக்கு கிடைச்சா பாருங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மக்களே. அவங்கள மன்னித்து நம்ம விட்டுடலாம். இதுதாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மக்களே. தேங்க்யூ.